ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எப்படியும் வந்து மந்த்லி க்ராசரி லிஸ்ட் போடுவோம்ல, அதில் எப்படி வந்து ஒரு 1000 to 1500 ருபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து நம்ம க்ராசரி லிஸ்ட்டில் ரைஸ் வெரைட்டிஸ் வரும், அப்புறம் மசாலா, ரவை, சேமியா, இந்த ட்ரிங்க்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் தரேன், அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணலான்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா, மளிகை சாமானோன்னு எடுத்தோடனே நமக்கு டக்குன்னு போகிறது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேவ் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளோட இந்த லிஸ்ட்டு படி பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000 7000 அந்த மாதிரி வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம 1000 ருபீஸ் கிட்ட வந்து சேவ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ரைஸ் வெரைட்டிஸ் வந்து எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதனா வந்து அரிசி மண்டியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம பாயில்டு ரைஸ் வந்து ஒரு மந்த்துக்கு நம்ம 5 kgs யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயில்டு ரைஸ் வந்து ஒரு 5 kg, இட்லி அரிசி வந்து ஒரு 3 kg கிட்ட வாங்கிக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு மாவு அரைக்கிறதுக்குலாம் தேவைப்படும். உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு வந்து நீங்கள் 2 கிலோ வாங்கினாலே போதும், இல்லைனா 1 கிலோ வாங்கினாலே போதும். ரேஷனில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த புழுங்கல் அரிசியை வந்து நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாகவும் வரும். அதே சமயம் வந்து உங்களுக்கு விலையும் வந்து உங்களுக்கு நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசியும் பச்சரிசி அதை யூஸ் பண்ணாலே போதும். கூட வந்து நீங்கள் இந்த இட்லி அரிசி குண்டு அரிசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பும் ரேஷனில் எப்படி நமக்கு 1 கிலோ கிட்ட வரைக்கும் தருவாங்க. அதே மாதிரி கோதுமையும் வந்து நீங்கள் ரேஷனில் வாங்குறதே வந்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு 1 மந்த்து ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 200 to 300 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த ரவை, சேமியா, மைதா இது எல்லாமே வந்து அரை கிலோ இல்லை ஒரு கிலோ உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மசாலா பேக்கெட் வந்து கடுகு, சீரகம் அதெல்லாம் வந்து 200 கிராம்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். நார்மல் மளிகை கடையிலேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். டீத்தூளும் வந்து ரேஷனில் கிடைக்கும் மோஸ்ட்லி. அந்த டீத்தூளே வந்து இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு செஞ்சிங்கனாலே செம்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து வெளியே வாங்கிக்கலாம். அதே மாதிரி பூஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூஸ்ட்டு, அதுக்கப்புறமா காஃபி வந்து நீங்கள் அளவாக குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நார்மல் 2 ருபீஸ் 1 ருபீஸ் பேக்கெட் இருக்குல்ல, அதவே வாங்கிக்கோங்க. பூஸ்ட் வந்து 5 ருபீஸ் பேக்கெட்கே கூட உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டியும் ஆகாது. நீங்கள் எப்படியும் வந்து டப்பாவில் போட்டு யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அது கெட்டி ஆகிட்டு அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு பதிலாக வந்து இந்த 5 ருபீஸ் பேக்கெட் வந்து ஒரு 10 வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு 20 உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க கண்டிப்பாக குடிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஒரு 5 ருபீஸ் பேக்கெட் பூஸ்ட் வாங்கினா 2 பேருக்கு குடிக்கலாம். ஹாஃப் பேக்கெட்டு ஒரே வீட்டுக்கு ஒரே குழந்தை தான் இருந்துச்சுன்னா ஹாஃப் பேக்கெட் வந்து இன்றைக்கும், மிச்சம் ஹாஃப் பேக்கெட்டு காலையிலுக்கும் ஒரு சாயங்காலத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தூளும் வந்து கெட்டியாகாது, உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. அதே மாதிரி காஃபியும் அதே மாதிரி தான். ஸோ காஃபி வந்து 2 ருபீஸ் பேக்கெட்லாம் கூட இருக்குது. ஸோ கெட்டியாக்கி வேஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெப்டோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குதுல்ல, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ ஆயில் வந்து 5 லிட்டர் கேனு, அதே மாதிரி வந்து சர்ஃப் எக்ஸல், இது டிட்டர்ஜென்ட் பவுடரு, டிட்டர்ஜென்ட் சோப்பு, இந்த மாதிரி வந்து டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் லைசால், ஹார்பிக் அந்த மாதிரி டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டு. உங்களுக்கு ஏன்னா வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எதனா வேணும்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.